உங்க பேரு? செல்வம். செல்வம், நீங்க வந்து பக்கத்து வீடு. சரி. ரொம்ப வருஷமா ஒண்ணா தான் இருக்கீங்களா? இவங்க வந்து எங்களுக்கு ரிலேஷன் கூட இல்லைங்க. நாங்கள் வந்து இவங்க கம்யூனிட்டி வேறு, நாங்கள் கம்யூனிட்டி வேறு. நான் போலீஸ் இன்ஃபார்மர். நீங்களா? நான் ஓ. அதை வச்சு போலீஸ்கிட்டலாம் நல்லா இதாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு பின்னாடி எங்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. ஓ, அப்ப நீங்க போலீஸ் இன்ஃபார்மர்னு அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட என்கிட்ட வந்தாங்க. வந்தாங்க. சரி, உங்களுக்கு என்ன விவரம் தெரியும் இதை பத்தி? இருங்க ஐயா, என்கிட்ட சொல்லும் போது நான் வந்து சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு சிங்காரப்பட்ட ஸ்டேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரைட்டராக இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த இதில் நீ தலையிடாதடா, இதில் வந்து குமரேசன் தலைவர் தலையிட்டு இருக்கான், நீ இதில் தலையிடா அப்படின்னாங்க. அப்புறம் கெமிக்கல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே அவர் தான் எடுத்துகிட்டு போனார். முழுகுசாமின்னு ஒருத்தர், இந்த பையனுடைய இது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் அவர் யாரு? அவர் தான் ரைட்டராக இருந்தார். அவர் தான் அந்த பையனுடைய கெமிக்கல் ரிப்போர்ட், மூல ரத்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேலம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோம். நான் அவங்ககிட்டே சும்மா கால்குலேஷன் கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்பி சார்கிட்ட போய் கேட்டேங்க. எஸ்பி சார்கிட்ட ரெண்டு டைம் போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்த மாதிரி குமரேசன் ஆள் விட்டு நான் 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறோம். குமரேசன் வந்து எனக்கு சொந்தக்காரன். கூட்டிகிட்டு போய் அண்ணன் இதில் தலையிட்டுருக்கேன், நீ இதில் தலையிடாத, 10,000 பணம் வேணும் வாங்கிக்க அப்படின்றான். உனக்கு 10,000 தரண்டா, நீ இதில் தலையிடாத அப்படின்னா. சரி நான் நம்மளுக்கு வரதில்லை அப்படின்றா. அன்றைக்கி சாயந்தரம் அந்த மறாதனால அந்த பொண்ணு மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. அந்த பொண்ணும் கூட்டுன்னு இவங்க அப்பாவும் கூட கூட்டுன்னு வர சொன்ன தலைவர் வர சொல்கிறாங்க, வாங்க போகலான்னு கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போன பின்னாடி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு தான். என்ன சொன்னார் இந்த பொண்ணு தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொன்னார்? நீ இங்கே இருக்க தம்பி, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போயிட்டு உனக்கு ஆம்பளைனோட வரலாம், எதுக்கு அங்கே இவனை வச்சுக்கிறேன் அவனை வச்சுக்கிறேன் எதோ இப்போ சொல்லுவான் அப்படின்னு எதாவது பேசிக்கணும். என்ன சொன்னார்? அவர் வந்து மேடம் புருஷன் வீட்டில் ஒரு இன்னொரு புருஷன் கேட்குதா, இப்போ போயிட்டு இவங்களையும் 2 பேர்த்தையும் சேர்த்து நீ இதில் போனேன்னா நான் உன்னை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு 2 பேரையும் வெட்டிடுவேன், இன்னும் 4 நாள் தான் டைம். ஆனால் எங்கிட்ட எதுவும் அப்படி பேசல. எனக்கு சொந்தக்காரனா எங்கிட்டலாம் அப்படிலாம் எதுவும் பேசல. எங்கள் மாமியாவும் அப்போ அது மாதிரி பேசும்போது அங்கே தான் மேலே இருக்கிறாங்க. எங்கள் மாமி எதுவுமே பேச முடியும், மருமக அது மாதிரி பொண்ணு இல்லை நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லலைங்க மேடம். அமைதியாக சிரிச்சுனே அமைதியாயிட்டாங்க மேடம் எங்கள் மாமியா. இதெல்லாம் ஓகே செல்வம், நான் என்ன கேட்குறேன்னா 3 மாசமா இந்த கேஸ் ஏன் நகரலை? 10 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்காங்க டிஎஸ்பிலேருந்து இந்த ஸ்டேஷன் லோக்கலில் மட்டும். இவங்களுக்கு போஸ்ட் நீங்க எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கீங்க, எல்லாம் சிஎம் கால் வரையும் போயிட்டு வந்துருங்க. அப்புறம் ஏன் இந்த கேஸ் இன்னும் நகரல? எந்த செக்ஷன்ல இருக்கு இப்போ? 174 போட்டுருக்காங்க. 174னா சந்தேக மரணன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப சந்தேக மரணம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சந்தேக மரணம்னா இப்படி அந்த பள்ளத்தில் போய் விழுந்துச்சுன்னா 120 அடி 150 அடி இருக்கும் ஆழம். அந்த இடத்துல போயிருந்துச்சுன்னா பையனுடைய எலும்பு கூட கிடச்சிருக்காது. மேலே வந்து அதே வந்து ரோடு ஆளுங்க வந்து ஊத்தங்கர்லேருந்து பாவக்கல் போகிறது காவேரி பக்கமே ரோடு. அந்த ரோட்டில் வந்து ஒரு 3 நாளாக வண்டி இருந்துச்சுன்னா யாருமே விட மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒன்று திருடம் எடுத்துகிட்டு போயிட்டுமா, இல்லைன்னா பப்ளிக்காவது பார்த்துருக்கோம். செருப்பு 2 செப்பல் 2 மேலே இருக்குது, தண்ணி அடிச்சு டம்ளர் இதெல்லாம் அன்னைக்கு வச்ச மாதிரி இருக்குது. டம்ளர்லாம் அப்போ வச்சது வந்து 3 நாளாக அந்த அடிச்சுன்னா காற்றுக்கு அடிச்சுனா கூட கிளப்பு வந்துட்டு ஒரு சாவி சாவி அங்கே வீட்டு சாவி இருக்குது. இந்த பையன் வச்சிருந்த 2 மொபைல் இல்லை, வண்டி ஸ்டார்ட்ல. இவங்களாம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பூரா இப்படி இருக்குடான்ட்டு தருமபுரி போலீஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தான் கால் லிஸ்ட் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து எனக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? சாட்சியா? சாட்சியானா குமரேசனுக்கு இவங்களுக்கு தலையிட இது இல்லை. குமரேசன் வந்து என்னன்றான், ஆமாடா கொலையை பண்ணியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ண போகிறான்? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.